அம்மாவால் தான் ஒன்றுமே முடியாது, காலை கட்டி வச்சுருக்கீங்களா தானே. ஏதோ நாய் வந்து சொல்ல, பேய் வந்து சொல்ல, எந்த கை எப்படி ஆப்பிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்குது அம்மாவோட உயிர். அந்த உயிரின் பிரகாரம் நிம்மதி இல்லை, என்னால் கேரண்டி தர முடியாது. இன்னைக்கு நடந்து பேசிட்டே இருக்கும்போது நிம்மதியில்லா கதியில் நானாயிட்டேன் இந்த தம்பி. ஏதோ இன்னைக்கு சந்தோஷம் நான் கதியில் எங்கள் அம்மா படுத்த படுக்கையில இருக்கிறான். புரியுதா இல்லையா? எங்கே தாய்த்து இருக்குடா, பேச விட மாட்டேங்கிறாங்க. இது ரிசீவ் எங்கே இருக்கு? நாலு ஜோதினோட கொடுமை நம்ம குலதெய்வம். இப்போ உனக்கு தெரியாது என்ன இருக்குது, அந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டுட்டாங்க. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரல நம்ம வீடு நிம்மதி இல்லை, உன்னோட கோட்டை சடை சந்தோஷம் இல்லை, உன் பூவை போட்டு நிம்மதி இல்லைக்கா. இப்போ ஏக்கா நீ பூ வைக்கிறிய மல்லிகை பூ, அது கூட மணக்க மாட்டேங்குது அந்த சாமிக்கு. ஏரியாத்துல நீ என்ன செய்யல, நான் பண்ண ஆக்கணும் ஏதோ புரியலையா? ஏதோ பெரிய மரத்தினோட இழைச்சி நிம்மதி அன்னைக்குல இருந்தா எனக்கு ஏதோ 2 வாரமா தொண்டை எனக்கு வலி, தொண்டையில சாப்பிடவே முடியல. ஏமே நான் என்ன குடிச்சு எனக்கு என்ன மஞ்சக்காமலை ஏற்பட்டுச்சா? இல்லை, ஏதோ இந்த தொண்டை தான். புரியலையா? அந்த தொண்டைக்கு நேரம் அடுத்ததுனால ஏதோ எந்த டாக்டர் கண்டுபிடிக்க முடியல. அந்த தொண்டைக்குழி என்னென்ன சாப்பிட முடியல, பேச முடியல. அது வந்து இந்த நிலைமைக்கு தான் கதியாயிட்டேன். ஏதோ பரிகாரம் பண்ண இந்த இடத்துல பரிகாரம் பண்ணுங்கடா. இது ஒத்த பிள்ளையா இருந்து, என் ஒத்த பொண்ணா இருந்து, என் அண்ணன் இருந்து, என் அண்ணன் பசங்களும் சந்தோஷம் இல்லை கதி வேதனை. நீ தானே பெரியப்பாக்கு பிள்ளை, அந்த நிலைமைக்கு தானே ஆட்சி. சந்தோஷம் இல்லை கதி வாங்கிட்ட அண்ணி என்ன இருந்தால் ஆண்டி மாதிரி எங்கள் அண்ணன் மட்டும் சம்பாதிக்கிறேன்னா உன்னை யார் என்ன எதுன்னு கேட்க போகிறேன். அண்ணி அண்ணா வேதனை வேடிக்கை அத்தனையும் காட்டுது அந்த வீட்டில். நான் வீட்டுக்கே வரல. ஏய் நீ இருக்கிற வீட்டுக்கு கூட நான் வரல. எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டங்களை பார்த்த உடனே எனக்கு பயம் ஆகுது, சாப்பிட முடியல, அதிர்ச்சி தான் ஆகுது. நான் பண்ண வேதனைக்கு இன்னும் பயம் காட்டுனே தான் இருக்குது. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பரிகாரம் பண்ணு. மீண்டும் வந்து நானே படுக்கிறேன். அது பரிகாரம் செய்யும் அந்த பரிகாரம் செய்யடா. அந்த அம்மன் அருவாக்கு சொல்லுங்க. அம்மா கையில் தான் நான் பேச முடியும். என் கையில் பேசி என்ன பண்ணுறது? செய்வியா? இது அண்ணனும் செய்வாங்க. அண்ணனுக்கு கூட நிம்மதி இல்லை, பசங்க சந்தோஷம் இல்லை. திசை மாதிரி இருக்க பசங்களுக்கு மன வேதனை ஜாஸ்தி. அண்ணா பேச மாட்டியாண்டி, சும்மா மேல் பார்வைக்கு மட்டும் தம்பி மறக்க முடியல நிச்சயம் சொல்றியா? ஏதோ கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்குது. அவன் அவங்க நான் தானே பேசுறேன். இப்போ வந்து ஞாபகத்தோடு கண்ணில் தண்ணி கலங்கி கீழே கொட்ட வைக்கிறாரு. எந்த நிலைமைக்கு கத்தியாட்டு தம்பி சந்தோஷமா கத்தி அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உட்காருது ஏச்சிக்குது. புரியுதா இல்லையா? ஏதோ 3 தானே வளைஞ்சிச்சு. அந்த நிலைமைக்கு கத்தியா இருக்குது. ஏதோ அந்த மழை கூட கொண்டு போயிட்டுனா நானா கொண்டு போக முடியும்? ஏதோ அவங்களாச்சும் அந்த இடத்துல இருக்க 4 தேதி கொல்லக்கூடாது தடை பண்ணிருக்கணும். அவங்களும் தடை பண்ணல, யாரும் தடை பண்ணல. அப்பாவும் வர பண்ணிட்டேன். எங்களுக்கு என்ன தெரியும்? சந்தோஷம் இல்லை. நீ சாமி வணங்குற இல்லை, அதுதான் அந்த அம்மன் அருவாக்கு சொல்றது. அம்மா கையில் சொன்னேன், சாமி வணங்குற இல்லை, நீ கொல்லாதடான்னு சொல்லுதானே. என்னை விட்டு ஆண் விட்டு பெண் விட்டு ஆணையும் அடிச்சு பெண்ணையும் அடிச்சு அதையும் வெட்டி இந்த கதியாக்கி அந்த இடத்துல போட்டதுனால சந்தோஷமே இல்லை. யாரோ செஞ்சதுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோமா? தம்பி விஜய் அண்ணி பேசுறேன். அந்த பையனை மட்டும் பேசுறேன். என்ன இருக்கிற பசங்களை பத்தி பேசுறிய? என்ன இருக்கிறாங்கல்ல பையங்க? என் பசங்களை பத்தி நான் பேசுறேன்னு சொன்னா ஏதோ அவனுக்கு ஒற்றுமை இல்லையே. புரியுதா இல்லையா?
அது மாதிரி எல்லாம் இல்லையேம்மா. ஒற்றுமை இல்லையா அவனுங்க? என்னோட வார்த்தை கேட்க ஒற்றுமையா வர வேண்டியது தானே. ஏதோ ஏன் நின்றுட்டானுங்க, திசை மாறி இருக்கிறானுங்க, வெளியில இருக்காங்க. ஏதோ திசை மாறி இருக்கிறானுங்க. என் பசங்களை பார்க்கணும்னு நினைச்சா இவன் மட்டும் தானே வந்துருக்குறா. அவனுங்க அவங்க வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஏதோ என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, எங்க அப்பனோட நெஞ்சத்தை தொட்டு பார்க்க வரல. ஏதோ திசை மாறி சின்ன பையன் எல்லாம் வந்தாங்களே, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாங்களே. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு வந்தானுங்க. என்னோட உயிரை காப்பாற்ற முடியல, எல்லாம் பண்ணாங்க. சந்தோஷம் இல்லை. அண்ணே நான் சொல்றது கேளு, நீ சொல்றதுல நான் கேட்க முடியாது. ஊபச்சாலே நான் காட்டிட்டு போயிருப்பேன். அந்த அம்மன் அருவா சொல்றம்மா நான் பேசணும். ஏதோ நான் சுத்தி பார்க்குறேன், இந்த திசை நான் சுத்தி வரேன். ஏதோ இன்னொரு மகன் காணும், என்னோட மகனுக்கு காணும், புரியுது இல்லையா? என் சின்ன மகன் காணும், ஏதோ என் பெரிய மகன் எந்த நிலைமைக்கு கத்தியாச்சு. என்னோட உயிர் உடல் எல்லாம் 2 பசங்க மேல, புரியுதா இல்லையா? என் பொண்ணு மேல, புரியுதா இல்லையா? என் மருமக, என் பேத்தி, என் பக்காத்தி, என்னோட அக்கா, என் அண்ணன் பசங்க, புரியுதா இல்லையா? திசை மாறி இருந்தா நானா போய் கூப்பிடுவேன். மருமகனால ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சாமா அவருக்கு? ஏதோ இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இல்ல மருமகன் ஏதாவது இதுவா நினைச்சிட்டு இருக்காரா, வராரா, அவரு இதுவா இருப்பாரா? மருமகன் தான் திசை மாறி இருக்கிறான். அப்படிங்களா? அவனால எந்த தப்பும் நான் எடுத்துக்கல, மன ஃபீலிங் இல்லை. நான் போல நான் பண்ண ஒரு தாகத்தினோட குறைபாடுங்க என்னை இந்த நிலைமைக்கு ஆட்டி படிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துலயே என்னை கதி பண்ணிடுச்சு. மருமகன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? ஏதோ இதை நான் பண்ண அக்கறை பிரகாரம் எனக்கு ஒன்றும் ஒண்ண முடியல. ஏதோ தூக்கம் இல்லை, பதட்டம் தான் உருவாகுது. ஏதோ அந்த பயண சீட்டத்தில் கூட எனக்கு நான் போய் திரும்பி வருவேனான்ற எண்ணங்கள் எனக்கே இல்லை, புரியுதா இல்லையா? இப்போதான் செத்துட்டுன்னு தெரிய வந்துச்சு இந்த விதி. ஏதோ நிம்மதி வேணும்னா என்னை தேடுவாங்க. எம்மே 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 எங்க மச்சானுங்க வரலையா? உன் பையன் வரலையம்மா? என் மகன் வரல. சந்தோஷம் இல்லை. உன் பையன் பிள்ளைக்கு பாதுகாப்பு நீதான். என் பசங்களுக்கு பாதுகாப்பு நான் தந்துது. ஆனா நான் வீட்டுக்கே வரலையே. எந்த வீட்டுக்கு வந்தாலும் பயம், அந்த வீட்டுக்கு வந்தாலும் பயம். வரதுக்கு என்ன வழி செய்யணும் சொல்லு. அதுதான் இப்ப சொன்ன புரியலையா? ஆமா, எந்த நிலைமையும் பிரகாரம் கதி ஆயிட்டே, சந்தோஷத்துல கதியில மாறிட்டேன். நீ நல்லா இருக்கிற, ஏதோ நான் கெட்டு போயிட்டேன், நிம்மதியில கதியில் ஆளாயிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுட்டேன். என் 2 பசங்களும் நிம்மதி இருக்கணும், ஏதோ என் பிள்ளையும் நிம்மதி இருக்கணும். மக்களை இந்த இடத்துல என்ன பிரயோஜனம் கண்டேன், சந்தோஷம் இல்லை கதியில் ஆளாயிட்டேன். என் பிள்ளைங்க என் சாவுக்கு வராத இருக்க மாட்டாங்களா? திசை மாறி இருந்தா ஏதோ திசை மாறி தானே வந்தானுங்க என் பிள்ளைங்க. ஏமே ஏதோ எதுக்கு நீ கத்தினே இருக்கிற, அமைதியா இருக்கிற? திசை மாறி தான் என் பிள்ளைங்க இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு நான் துணையா இருக்கக்கூடாதா? துணையா இருப்பேன். ஆனா வீட்டுக்குலாம் போக முடியல என்னால். நான் இந்த பாம்பு கோயிலில் தான் கிடைக்கிறேன், புரியுதா இல்லையா? அந்த பாம்பு கோயிலில் ஏதோ எண்ணெய் விற்றான், பொண்ணை விற்றவன் எண்ணெய் விற்றான்னு சொல்லிட்டு அந்த செட்டில் தான் என்னை போட்டு ஆடுறாங்க. அந்த நிலைமைக்கு தான் நான் கதியாகிட்டு எப்படியே நேரடியாக பார்த்து எனக்கு என்னை விட்டுன்னு சொல்லக்கூடாது. வேணாடா, நீ பாம்பு கோயில் தான் வரணும், இதை எங்கள் குழிக்கு போகக்கூடாது, அம்ச குழிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, புரியுதா இல்லையா? இப்போ பாம்பு கோயில் தான்டா இருக்கிறேன். என்ன நிஜம் போறீங்க, என்ன சாதனை பண்ண போறீங்க, என்ன நிஜம் பண்ண போறீங்களா இந்த இடத்துல? டேய் அப்பா, என் பெரிய பையன், சொல்லுமா. என் சின்ன பையன், சொல்லுமா. ஏதோ என் சின்ன மருமக, என் பெரிய மருமக எங்க? என் பெரிய மருமக எங்கமே அவங்களாம் என்னோட வார்த்தை கேட்க வரல. வந்தா என்ன, வரலன்னா என்ன இருக்குது? சொன்னா வாயில சொன்னா முத்து கொட்டிடுமா? ஏமே எந்த நிலைமையின் பிரகாரம் கத்தியாயிட்டு என்னோட மருமகளுக்குள்ள நான் துணையா இருக்கேன். சந்தோஷமா திசை மாறிட்டேன். என் பிள்ளை கூட நான் துணையா இருக்கிறேன். நீ கவலைப்படாத. இந்த பிள்ளைய பார்த்துட்டு டேய் அம்மாவை பார்த்துக்கணும். பத்மா பத்மா பத்மா, என் உயிர் உடலெல்லாம் உங்க மேல தாண்டி. என் பொண்ணு எங்க? என் ஆத்து மகளே, அம்மா
மடி விஜி ஆ என் பொண்ணு அன்பா பார்த்துக்கோ. சரிம்மா சரிம்மா என் பொண்ணு அன்பா பார்த்துக்கோ விஜி. சரிம்மா இது என் பொண்ணு கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரணும், அழுத கண்ணீரே வரக்கூடாது. சரிம்மா என் பிள்ளைங்க பார்க்கறதா கூட நீ அன்பா பார்த்துக்கோ. என் பிள்ளைங்க பார்த்துக்குவா ஆனது. சரிம்மா இது அவன் பார்த்துக்க மாட்டான் பெரியவன், சரிம்மா அவன் திசை மாதிரி இருக்கிறான். சரிம்மா சரி சந்தோஷம் இல்லை. ஆ. அண்ணி வரட்டுமா? இதோ அண்ணா சரி. வரட்டுமா? இதோ அண்ணா அண்ணா இதோ அப்பா அண்ணா கையில சொல்லி அந்த பரிகாரம் பண்ணுடா. உன்னால முடியுமா? முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா நீ பண்றியே வாகனத்தை பிரகாரம் சீதனமா எனக்கு கொடு. புரியுதா இல்லையா? ஏதோ அந்த பரிகாரத்துக்கு பதிவாக சீதனமா கொடு. அந்த நிலைமைக்கு பண்ணு. இது பிரகாரம் என்னோட வாய் வார்த்தை. எப்போ வரட்டுமா? எப்பா எப்பா பத்மா நவருங்க எழுந்துருமா, கைவிட எழுந்துரு.